அனைவருக்கும் வணக்கம். தோழர் விஎம்எஸோட ஒரு கலந்துரையாடல். 1967 திராவிட ஆட்சிகளின் துவக்கம். 1977 திராவிட ஆட்சிகளுக்குள் இடையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார். இன்றைக்கி 2026 மே 10 நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கிறது அரசியல் மாற்றமா ஆட்சி மாற்றமா? அரசியல் மாற்றம்னு சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியன்றத தோழர் விஎம்எஸ் உடைய கருத்து கேட்போம். தோழர் சொல்லுங்க தோழர். உங்களுடைய ஆட்சி மாற்றமா அரசியல் மாற்றமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இது ஆட்சி மாற்றமே தவிர அரசியல் மாற்றம் அல்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைக்கும் இப்பொழுது விஜய் வந்திருக்கிற இவருடைய அரசியல் கண்ணோட்டத்திற்கும் அது ஒன்றும் அதிக வித்தியாசம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர் திமுக ஆட்சி வரும் பொழுது அது உண்மையிலேயே அரசியல் மாற்றம். ஏன்னா காங்கிரஸ் இந்தியாவை மையப்படுத்திய அரசாக அது இருக்க விரும்பியது. மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுக்காத ஆட்சியாக அது இருந்தது. அந்த ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது என்பது ஒரு அரசியல் மாற்றம். மாநில சுயாட்சிக்காக அரசியல் மாற்றம். அதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஏன்னா 55 ஏற்பட்டக்கூடிய மொழிவழி மாநில போராட்டங்கள் இருக்கு இல்லையா, அது கம்யூனிஸ்டுகள் தான் நடத்தணும். அதெல்லாம் தமிழ்நாட்டில் அதுதான் அரசியல் மாற்றம். ஆனால் இப்போ நடந்தது ஆட்சி மாற்றம் தான். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். தாவேக்கால வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்க முழுவதுமே முன்னாள் திமுக முன்னாள் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மை. இல்லை அதில் சேராதவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பணக்காரர்கள் யாருமே திராவிட கட்சிகளுக்கு காசு கொடுத்தவங்க தான். இல்லை மந்திரியாக இருக்கிற அந்த லாட்ரி புள்ளி இருக்க அது முழுவதுமே இவங்களுக்கு எல்லாமே தான். இது என்ன பார்க்கணும் நீங்கள் அப்படின்னா, இது பங்காளி சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலத்தில் உறவினராக இருப்பாங்க, ஆனால் சொத்துக்காக சண்டை போட்டுக்குவாங்க இல்லை. அது அதிகாரத்துக்காக நடந்த சண்டையை தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் வாக்காளர்கள் அதை எப்படி பார்த்தாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஒரு பெரும் பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிமுகவினுடைய ஆட்சியினுடைய அந்த மாறி மாறி ஆட்சிக்கு வர்றது இருக்கு இல்லையா, அதுமே கடுமையான அதிருப்தியில் இருந்தவங்க தான் இதுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்படி வாக்களித்தவங்களில் ஒரு பகுதி படித்தவங்க, அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு சிறு பகுதி ஒன்று அதில் உள்ளே இருக்குது. அதை நம்ம கணக்கில் எடுக்கணும். அரசியல் மாற்றமாக இருந்தால் கூட, ஆட்சி மாற்றமாக இருந்தால் கூட, வாக்காளர்களுடைய மனதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை கணக்கில் எடுக்கணும். ஆனால் அது அரசியல் மாற்றத்தை கொண்டு வருமா, இல்லை இந்த அரசை நிர்பந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த வாக்களித்த மக்கள் எழுச்சி வருவார்களா என்பதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆட்சியினுடைய துவக்கத்தில் இடதுசாரிகளுக்கு ஒரு தற்செயலாக ஒரு பங்கு கிடச்சிருச்சு. தோழர், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்துக்கு இடதுசாரிகளுடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள், 4 எம்எல்ஏக்கள் தான். இது என்ன பெரிய பங்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் அதான் சொல்ல வந்தேன். இந்த துவக்கத்தில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த தேர்தலுடைய முடிவில் தமிழக மக்களை பாராட்டக்கூடிய முறையிலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஓரக்கட்டிட்டாங்க. இந்துத்துவ பழமைவாதத்துக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் அவன்
ஓட்டிங் பார்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு யாருக்குமே வழி இல்லை. தாவேக்காவும் தனியாக பண்ண முடியாது, திமுகவும் பண்ண முடியாது, அதிமுகவும் பண்ண முடியாது, அந்த கூட்டணியும் பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை வந்துடுது. தாவேக்காவுக்கும் நீங்கள் ஆட்சியை அமைக்க விடலைன்னு சொன்னால் ஒன்று கவர்னர் ஆட்சி வரும், இல்லைன்னா அவங்க திமுக அதிமுக ரெண்டும் இணைஞ்சி ஆட்சி அமைப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணலாம், அந்த கூட்டணியோடு முயற்சி பண்ணலாம். அதில் இதெல்லாம் தடுக்கணும். இந்த ஆட்சியினுடைய விஜயினுடைய அரசியலும் அவருடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது என்று மக்கள் அறிவதற்குள்ள வாய்ப்பு கொடுக்கலன்னா விஜயம் இருக்கக்கூடிய இந்த பிரமை இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து நீடிக்கும். இப்போ இதை கணக்கில் எடுத்து தான் ரெண்டு கட்சிகளும் சிபிஐக்கு சிபிஎம் ரெண்டு கட்சிகள் உள்ள என்ன நம்ம ஆதரவு கொடுப்போம் என்று அறிவித்து எச்சரிக்கையாக சொல்லுவோம். அப்படிங்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா இதில் முக்கியமான ரோல் நமக்கு வந்துடுது. நம்ம முந்தி சொல்லலைன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும் என்றால் திமுக பாஜக கூட்டணியோடு இணைஞ்சு ஒரு ஆட்சி அமைத்திருப்பார்கள். அது விஜயை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஆட்சி உள்முரண்பாடால் கொஞ்ச நாளில் கவுந்து போகும். அவங்க கொண்டு நினைக்கிறாங்க 2029 எலெக்ஷனில் மோடியோட கனவு நனவாக்குவதற்காக அதை கொண்டு வருவாங்க. ஏன்னா அது கூட்டணி ஆட்சி தானே, எல்லாம் அவியல் தானே. அதுக்கு பிறகு தாவேக்கா என்ன ஆகும்னா அவன் இன்னும் வேகமாக வந்தான்னா 230 இடத்துல அவன் ஜெயிச்சிடும். அல்ல இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு வராமல் தடுத்தத ஒரு நிலைமை வந்துடுது. இப்போ தாவேக்கா ஆட்சியில் என்ன நடக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க பாருங்க, அது இடதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அவங்க சுயேட்சையாக சித்தாந்த ரீதியாக இன்று மக்களை அணுகினால், ஏன்னா இன்றைக்கி மக்கள் நல்ல பொருளாதாரம் இல்லை இன்றைக்கி ஆட்சியில் இருப்பது. விஜய் எவ்வளோ தலைகளை நின்றாலும் அவரால் மக்கள் நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது தொழிலானாலும் சரி தான், விவசாயமானாலும் சரி தான். எனவே இதை புதிய பொருளாதார கொள்கைகளை அமல்படுத்த கோரி, வேலைவாய்ப்பை உருவாக்க கோரி அவர் சொல்லியிருக்கிறாரு. கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் பண்ணுறோம். இதை நம்ம வலியுறுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால், இது இடதுசாரிகள் மட்டும் சொல்லலை, உலக வங்கியே சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கான். இந்திய அரசுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கான். எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு, அந்த தமிழ் பத்திரிகை காமிக்கலை. அதில் என்ன சொல்கிறான் அவன், உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் பலகீனப்பட்டு கிடைக்கிறது, தொழிலும் விவசாயமும் மந்தமாய் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி, ஆரோக்கியம் இந்த ரெண்டிலும் நீங்கள் தவறிவிட்டீர்கள். இந்திய மக்களுடைய வருமானம், அது உழைப்பாளியின் வருமானம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சம்பளத்தை உத்தரவாதம் பண்ணவில்லை என்றால் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும் என்று அமைச்சரிக்கிறான். அப்போ ஒரு மினிமம் வேஜுங்கிறதே இப்போ ஒரு பெரிய முன்னுக்கு வந்திருக்கு. அதை இவங்க கவனிக்க மாட்டாங்க. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், இப்போவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. 3வது இடத்துல தமிழ் பாட்டை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அது என்னமோ பெரிய தன்மான பிரச்சனை ஆக்கிட்டு அதை கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, ஆரோக்கியம் இந்த 3ஐயும் மையமாக கொண்ட கோரிக்கைகளை உருவாக்குவது அவசியம்.
சுயேட்சையான முறையில் நம்ம இதை கொண்டு போக முடியும். அதுக்கு இன்னும் இடதுசாரி கொள்கையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலக வங்கிக்காரனே சொல்லியிருக்கான்னு சொல்லியே சொல்லலாம். அந்த வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. தோழர், தமிழக அரசியல் உலக அரசியலில் எந்த வகையிலாவது ஒத்து போகுதா? இல்லை உலகம் ஃபுல்லாக இப்படி இருக்கா, இல்லை தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் என்பது இருக்கா? இது நீங்கள் கேள்வி சரியான கேள்வி. நான் சமீபத்தில் தி அப்சர்வர் என்ற ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். பிரிட்டனில் வந்து பாலிடிக்ஸ் ஃபார் சேல், அரசியல் என்பது வியாபாரமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி, எந்த சட்டங்களையும் அரசியல்வாதிகள் சட்டத்தை மீறுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். நேர்மையாக இருக்க மறுக்கிறார்கள். சட்டத்தை மீறுவது, நேர்மையாக இருக்க மறுப்பது, சுயநலத்தோடு சொத்து குவிப்பதற்காக ஈடுபடுவது, இதெல்லாம் இப்போ மலிஞ்சு போச்சு என்று அவர் வருத்தப்பட்டிருக்காரு. முன்னாடி அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் வந்துடுதுன்னு. ஆனால் நம்ம நாட்டில், அது தமிழ்நாட்டில் கடந்த 70 வருஷமாக இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய வருமானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி சொத்து சேர்த்தாங்கன்னு சொன்னால், ஏதோ அவங்க ஒரு தொழில் நடத்தி சொத்து சேர்க்கலை, பூரா அரசாங்கத்தினுடைய உதவியோடு எல்லா விதமான சட்டவிரோதமான ஈடுபட்டு தான் அவங்க சம்பாத்தியம் பண்ணாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள எம்எல்ஏ எம்பிக்கள் கல்வியில் கொள்ளையடிப்பாங்க, மருத்துவத்தில் கொள்ளையடிப்பாங்க, மணலில் கொள்ளையடிப்பாங்க. அதே மாதிரி தான் அதிமுக. இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேகாவிலையும் அவங்க தான் இருக்காங்க. இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றம் தான், அரசியல் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஆட்சி மாற்றத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இடதுசாரி கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில்? நல்ல கேள்வி. அதாவது அதிமுக கரைஞ்சி போயிடும், இப்போமே கரைஞ்சிடுது. ஒரு சிறு பகுதி, ஒரு பகுதி அங்கே போகிறாங்க, தாவேகாவோட சேர போகிறாங்க. அப்புறம் எடப்பாடி அவர் சொத்துக்கிட்டு அதுக்குள்ளே உள்ள சண்டை நடக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மிகப்பெரிய கோளாறு என்னன்னா, அவங்க திருந்தலைன்னா, அந்த ஸ்டாலின் குடும்பத்தினுடைய ஆதிக்க முறியடிக்கலைன்னா அது அழிஞ்சு போகும். உதாரணமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தோழர்களே அவங்களுக்கு ஓட்டளிக்கலை. இது ஸ்டாலின் தொகுதியிலே 8000 ஓட்டு வித்தியாசத்தை தோற்கடிச்சிருக்காங்க. எதை காமிக்குது? அந்த கட்சி பெரியாருடைய பகுத்தறிவு பாதையையும் நோக்கி போகாமல் இந்த சொத்து குவிக்கிற இதில் இருந்துன்னா அது காணாமல் போயிடும். அது வெகு சீக்கிரம் நடக்கும். அந்த உள் முரண்பாட்டிலே அந்த கட்சிக்கு ஏற்பாடு நடக்கும். இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏற்கனவே எம்ஜிஆர் கணக்கு கேட்டு கட்சி பிரிஞ்ச மாதிரி இப்பொழுது உள் முரண்பாடுகள் அந்த கட்சியை மிரட்டுகிறது. அதுக்கு ஸ்டாலின் சரியான முறையில் எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய முறையில் அவருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணவில்லை என்றால் இந்த கட்சி அழிஞ்சு போகும். எனவே இந்த கொள்ளைகளை எதிர்த்தோம், சட்டத்தை மீறுவதை எதிர்த்தோம் ஒரு இடதுசாரிகளுடைய இயக்கம் வந்தால் அதை சரி செய்ய முடியும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி.